இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லைம் தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு கப் எடுத்து அதில் ஃபெவிக்விக் நல்லா ஊற்றிக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே வந்துருச்சு. ஸோ வந்துருச்சுன்னா நம்ம ஓரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் எக்ஸல் டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கணும். அது உங்களோட செய்முக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தேவைப்படணும். ஆனால் செய்மை விட அது கம்மியாக தான் இருக்கணும். இப்படி போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணியாக இருக்கணும், அந்த ஸ்லைமு எப்படி இழுத்தா வரணும் அதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணாலே போதும் காய்ஸ். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்லைம் ஊற்றிக்கணும். எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச தண்ணியை இந்த ஸ்லைமில் ஊற்றிக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். 1/2 ஸ்பூனுக்கு தான் ஊற்றணும். நான் பண்ணுறது மட்டும் பாருங்கள். நான் ஊற்றிருக்கிறது கொஞ்சம் தான். இங்கே ஒரு ஸ்பூனாக கூட ஊற்றிக்கலாம். அது உங்களுக்கு பொறுத்தளவு, ஸ்லைமுக்கு பொறுத்தளவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் ஊற்றலாம். 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது. இப்போ இது ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி ஊற்றலாம். அது ரொம்ப தண்ணி ஆகணும்னா நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றணும். டிட்டர்ஜென்ட்டும் நீங்கள் அதிகமாக தேவைப்படும். நான் இப்போ கொஞ்சம் இதாக தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் இது மீடியமாக தான் நான் பண்ணுறேன். நல்லா கிட்டிக்கிட்டே இருக்கணும் காய்ஸ். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். என்கிட்ட நான் நிறைய தண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ கடைசியாக நான் எல்லா தண்ணியும் ஊற்ற போகிறேன். அது 1 ஸ்பூனுக்கு தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்லைம் கிடைச்சிடும். அவ்வளோதான் காய்ஸ். பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. இந்த மெத்தா கொஞ்சம் கொஞ்சமாக வருது காய்ஸ். இங்க பாருங்க. வருது. சக்சஸ். இப்போ பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த ஸ்லைமை.
இப்படி இருக்குது. புரிஞ்சுக்கணும், நிறைய தண்ணியா இருக்கு காய்ஸ். சக்சஸ். இங்க பாருங்க காய்ஸ், ஸ்லைம் ஸ்லைம். அதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்லைம் வேணும்னா பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் பாய்.